டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்கும் இளையோருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி a center for career guidance, training and job placement services. கடந்த 27 வருடங்களாக 1997 முதல் 2024 வரைக்கும் இந்த பணிகளை மாணவர்களுக்கும் இளையோர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் நம்ம ஒரு கல்வி உதவித்தொகையை பற்றி பார்க்க போகிறோம். நிக்கான் ஸ்காலர்ஷிப் 2024, நிக்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024. இதை பற்றி தான், இது ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை நாம பார்க்க போறோம். கரண்ட் இயருக்கு கொடுக்குறாங்க 2024 2025 இந்த காலகட்டத்தில் படிக்கின்ற ஒரு சில மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. அதாவது குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு இந்த போட்டோகிராஃபி ரிலேட்டட் கோர்சஸ், மேபி நீங்க விஸ்காம் படிக்கலாம், இல்ல போட்டோகிராஃபி சம்பந்தமா ஒரு 3 மாத படிப்பு, 6 மாத படிப்பு, 1 வருட படிப்புன்னு சொல்லிட்டு எனி ஸ்பெஷல் கோர்சஸ் போட்டோகிராஃபில நீங்க படித்து கொண்டிருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் நிக்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. இதற்கு ஒரு சில டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்ப்போம். சோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி போட்டோகிராஃபி ரிலேட்டட் கோர்சஸ் வித் டியூரேஷன் ஆஃப் மினிமம் 3 months ஆர் மோர். ஸோ 3 மாதத்திற்கும் அதற்கு மேற்பட்ட அளவிலும் நீங்க போட்டோகிராஃபி கிளாஸஸ் போறீங்களா இருந்தான்னு சொன்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். கம்பல்சரி 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும், பாஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். ஃபெயில் ஆயிருந்தா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஆண்டு வருமானம் 6 லட்சம் வரை இருக்கலாம். அதற்கு குறைவாகவோ அல்லது 6 லட்சம் வரையிலும் உங்களுக்கு அந்த குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கலாம். ஸோ நிக்கான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இல்லைன்னா பட்டி ஃபார் ஸ்டடி இவங்களுடைய எம்ப்ளாயோட குழந்தைகள் இதற்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு இந்த கல்வி உதவி தொகையானது இந்த நிக்கான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. சரியா? குறைந்த அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கான இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு மெயினா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு சப்மிட் பண்ணணும், இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு. ஸோ இதனுடைய இந்த நகலை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே போல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். ஸோ எந்த அப்ளிகண்ட் இதுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எடுக்கணும். அதே போல இன்கம் சர்டிபிகேட். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன இன்கம் வாங்குறாங்க அதுக்குடைய ப்ரூஃப் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய ப்ரூஃபும் நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க எந்த நிறுவனத்துல படிக்கிறீங்களோ, சப்போஸ் விஸ்காம் படிக்கிறீங்க இல்ல போட்டோகிராஃபி கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்துல நீங்க அட்மிட் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மேபி காலேஜ் ஐடி கார்டா இருக்கலாம், இல்ல போனஃபைட் சர்டிபிகேட். சப்போஸ் ஐடி கார்டு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்திடமிருந்து நீங்க போனஃபைட் சர்டிபிகேட், நான் இங்க தான் படிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் டீடைல்ஸ் போனஃபைட் சர்டிபிகேட்டா நீங்க வாங்கி கொடுக்கணும். கரண்ட் இயர் ஸ்கூல் காலேஜ் என்ரோல்மெண்ட் ப்ரூஃப், நீங்க எந்த நிறுவனத்துக்கு நீங்க சேர்ந்திருக்கீங்களோ அதனுடைய ஃபீ ரிசிப்ட், அட்மிஷன் லெட்டர் இல்லனா ஐடென்டி கார்டு, இந்த டீடைல்ஸையும் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் அப்ளிகன்ட். நீங்க மேக்ஸிமம் நீங்க 12th படிச்சு முடிச்சதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கும். ஸோ அதனுடைய டீடைல்ஸை கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. மார்க் ஷீட்ஸ் ஆர் கிரேட் கார்ட்ஸ் ஆஃப் த ப்ரீசீடிங் கிளாஸ். ஸோ உங்களுடைய எந்த கிளாஸ் லாஸ்ட் டைம் முடிச்சிங்களோ அதனுடைய அந்த மார்க் ஷீட்ஸ் காப்பி நீங்க கொடுக்கணும். சப்போஸ் நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருந்து படிக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கான சர்டிபிகேட் கொடுக்கணும். மேபி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னு சொன்னா அதற்கான சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த ஸ்காலர்ஷிப் விரைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த buddyforstudy.com. ஸோ அதனுடைய வெப்சைட்ல தான் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. எதனுடைய அடிப்படையில் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். அதற்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதன் பிறகு ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பா
உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட் அண்ட் அகடமிக் பேக்ரவுண்ட் இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஒரு சில கேட்டகரி கிரைட்டீரியா வந்து அந்த கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க, அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல உங்களுக்கு டெலிபோனிக் இன்டர்வியூஸும் நடக்கும். சப்போஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த காலை எடுக்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அந்த கால் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இந்த டெலிபோனிக் இன்டர்வியூ முடிச்ச பிறகு தேவைப்படின் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இது போல ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் வந்து இந்த நிக்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 இருக்கு. இதற்கான டெட்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அக்டோபர் 20ஆம் தேதி 2024 வருடம். அக்டோபர் 20ஆம் தேதி 2024 வரைக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து இந்த போட்டோ கிராஃபி படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.